السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا إلى آخره. قال نبينا صلى الله عليه وسلم: لا طيرة وخيرها الفال. قالوا: وما الفال يا رسول الله؟ قال: الكلمة الصالحة يسمعها أحدكم، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله مولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இறையலகத் தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் இன்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஃபருடைய மாதம் பிற 1447 ஹிஜ்ரி ஆண்டு இது. அதிலும் குறிப்பாக 79வது சுதந்திர தினத்துல நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா இந்த தினத்தினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நோயற்ற வாழ்வை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அதனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக கபூல் செய்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் எல்லா விதமான அமல்களையும் கடன் இல்லாமல் சரியாக நிறைவேற்றி முடித்த நற்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மௌத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 79வது சுதந்திர தினம் இது. இந்த காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நாங்க தான்ப்பா சுதந்திரத்திற்கு நிறைய பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மை வெளிக்காட்டி கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலம். கண்ணியத்திற்குரியவர்களை, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நாம் போராடி பெற்ற இந்த சுதந்திரம் எல்லா மக்களுக்கும் நியாயமானதாக, உண்மையான சுதந்திரம் உள்ளதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சென்ற வாரம் நாம சில செய்திகள் நமக்கு மத்தியில முதாக்கரா செய்து கொண்டோம். அந்த விஷயத்தை கேட்டுட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, பாலிய நண்பர், ஹஜ்ரத் விஷயம் தெரியுமா, எனக்கு நிக்காஹ் ஆகி 10வது நாள்ல சஃபருடைய மாசம் வந்ததுனால பொண்ணு வீட்டுல கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார். சஃபருடைய மாதம் சம்பந்தமாக சில செய்திகள் சென்ற வாரங்கள்ல சொல்லியிருந்தோம் இல்லையா? சரி, 10 நாள் கழிச்சு போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அடுத்து அவங்க உம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 10 நாள் இப்படியே, அதாவது தவறான விஷயங்கள், தீனை சரியாக புரியாமல் தவறுதலாக விளங்கி கொண்டு மாற்றார்களிடம் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் கூட நமது மார்க்கத்திலும் உண்டு என்பதாக எண்ணிக்கொண்டு, இது போன்றதெல்லாம் என்னுடைய வாழ்விலும் நடந்தது உண்டு என்பதாக சென்ற வாரத்தினுடைய பயானை கேட்டுட்டு என்னுடைய நண்பர் என்ன செஞ்சாங்க, இது சம்பந்தமா நம்மகிட்ட பேசிக்கிட்டாங்க. அது எதுக்கு இந்த இடத்துல நாம சொல்றோம்னு சொன்னா, தவறுதலான புரிதல்கள், தீனை பற்றியும் சரியாக புரிதல்கள் நம்மளிடத்துல இல்ல. இன்னும் சொல்ல போனா, இந்த அதாவது மற்ற கலாச்சாரங்களுக்கு மத்தியில நம்ம தீன் அப்படிங்கக்கூடிய நம்ம மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்துக்குள்ள இன்னும் முழுவதுமாக சுதந்திரமாக நாம வரல அப்படிங்கிறதான் நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன வாரம் நாம சொன்ன ஒரு ஹதீஸினுடைய தொடர்ச்சி. அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: லா அத்வா வலா தியரத. இத நாம போன வாரங்கள்லயே நாம பார்த்து இருக்கிறோம். தியரத் அப்படின்னு சொன்னா, நபிமார்களை பார்த்து குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி தருவான்.
அந்த நபிமார்கள் அவங்ககிட்ட போய் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்கன்னா அந்த மக்கள் அவர்களை எப்படி சொன்னாங்கன்னா, உங்களை எல்லாம் நாங்கள் துர்ச்சகனமாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நபிமார்களை பார்த்து அறியா மக்கள் சொன்ன செய்திய அல்லாஹ் சூரா யாசின்லயே சொல்லி தருவாங்க. சூரா யாசின்லயே அந்த வார்த்தைகள் வரும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உண்மையை வழங்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். இன்னம ஷூமு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அருமையான ஒரு செய்தி. இன்னம ஷூமு ஃபீ ஸலாத்தின். ஷூமு அப்படின்னு சொன்னா பீடை அப்படின்னு எடுத்துக்கலாம், தரித்திரியம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம், விளங்குறதுக்கு. புரியுதுங்களா? இந்த தரித்திரியம் அப்படிங்கிறது இருக்குத, பீடை அப்படிங்கிறது இருக்குத, இது எதுல தெரியுமா இருக்கும்? ஃபீ ஸலாத்தின், 3 விஷயங்கள்ல தான் உண்டு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இருந்தா இந்த 3ல இருக்கலாம் அப்படின்னு எதுலையும் கிடையாதுப்பா, இருந்தா இந்த 3ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல கூட ஹதீஸ்ல இப்படி வருது இல்லையா, எவர் அன்றைய தினத்தினுடைய ஃபஜ்ர் தொழுகையிலே அந்த தினம் பூரா அவருக்கு பீடை பிடித்த தினம் தான், அவர் தான் அன்னைக்கு உண்டான, அதாவது மூதேவி என்பதாக சொல்லலாம். தமிழ்ல மூதேவினாலும் அதுக்கு ஒரு பெரிய கதையை வச்சிருக்கான். எந்த வார்த்தையை சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஃபஜ்ர் தொழுகல அப்படின்னு சொன்னா அன்றைய தினம் முழுவதும் பீடை தினம் அந்த ஆளுக்கு. அந்த மாதிரி நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய, அந்த மாதிரி நபர்கள் அறுத்து தரக்கூடிய இது மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடலாமா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. அல்லாஹ் ஹைராக்கி தரணும். ஹைர். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது பீடை தரித்திரியம் அப்படிங்கிறது இருக்கிறதாக இருந்தால் ஃபீ ஸலாத்தின், இந்த 3ல இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிறத சொல்லும் போது வத்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தார் வீடு அப்படின்னு சொல்றாங்க. நாம் பார்க்கக்கூடிய வீடுகள்ல என்ன செய்யலாம்னா, இப்படி வரக்கூடிய வாசல்ல இப்படி அடைச்சு உட்காந்துட்டா எப்படி மத்தவங்க போவாங்க? ஜி கொஞ்சம் லேசா முன்னாடி வாங்கலாம், இல்ல அந்த லாஸ்ட்டுக்கு நடந்து வாங்க, இல்லைன்னா அந்த லாஸ்ட்ல வந்து உட்காருங்க, வர்றவங்க அப்படியே முக்கமல் பண்ணலாம் இல்லையா? இடைஞ்சலான வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளுக்கு மத்தியில கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க தங்களுடைய உறவு விஷயங்கள்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால இடைஞ்சலான வீடு அப்படிங்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தரித்திரியம் தான் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவை உது செய்யும் போதும் அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீ தாரி அப்படிங்கிற, அதாவது உது செய்யும் போது ரப்பே என்னுடைய வீட்டினுடைய விஷயத்துல எனக்கு பரக்கத்தை கொடு, விசாலத்தை கொடு அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறாங்க. அதனால வீடு விசாலமாக அமைகிறது அப்படிங்கிறது அது ஒரு தனி பரக்கத்து தான். சரிங்களா? அப்ப இடைஞ்சலான வீடாக இருந்தா அது ஒரு முசீபத்து அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல சொல்லி தர்றாங்க. அடுத்து 2வது சொல்லுவாங்க, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடை குறிப்பிட்டு சொன்னாங்க தெரியுமா அப்படிங்கிறதுக்கு விளக்கங்களை சொல்லும் பொழுது பெருமக்கள் அருமையான விளக்கங்களை சொல்லி தருவாங்க. பள்ளியை விட்டு தூரமாக ஒரு வீடு அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஃபர்லான தொழுகைகளை சரியான நேரத்துல வந்து தொழுக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தொழுகைக்கு இது கரெக்டான நேரத்துல வர்றதற்கு உண்டான ஒரு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்கு அந்த வீடு தூரமா இருக்கிறத காரணமாக சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. நம்ம அதாவது முற்காலத்தில் உள்ள பெரியவங்க எல்லாம் வீடு வாடகைக்கு தேடுறதாக இருந்தா பள்ளியை சுத்தி அதுலயும் சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, பாங்கு சத்தம் கேட்கிற அளவுக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே, அது மாதிரி ஏதாவது ஒரு வீடை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாங்கனுடைய சப்தம் கேட்கும் தூரத்தில் வீடு அமைந்து கொண்டால் தொழுகையை சீக்கிரமாக தொழுதுக்கிடலாங்கிறதுனால அந்த காலத்தினுடைய முதியோர்கள் கூட அதை எப்படி உண்டான வாசகங்கள்ல அதை நம்மளுக்கு சொல்லி தர்றாங்கிறது கவனத்துல வைங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அதனால பள்ளியை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது அதுவும் ஒரு விதத்துல ஒரு முசீபத்தாக ஒரு வீடையாக அமையலாம் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லாதவனா சண்டைக்காரனா அமைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அதை விட பெரிய முசீபத்து வேற எதுவும் இல்லை. அதனால இந்த மாதிரி சூழல்களை எல்லாம் வீடுகளை பார்க்கும் போது நீங்க தெளிவாக பார்த்துக்கோங்க, இருந்தா முசீபத்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. 2வது விஷயமாக சொல்லுவாங்க வல் மர்அத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தரித்திரியம் அப்படிங்கிறது கிடையாது, அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வீட்டை பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம், இதை கவனிச்சுக்கோ அப்படிங்கிறத எச்சரிக்கை செய்யும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. 2வது சொல்றாங்க வல் மர்அத்து, பெண்ணு கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி திருமணத்திற்காக வேண்டி பெண் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணினுடைய விஷயத்தின் போல அதுல கூட உங்களுக்கு முசீபத்து வர வாய்ப்பு உண்டு. அதனால அதுல ரொம்ப கவனமா இருங்க நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. ஏன் பெண் அப்படின்னு குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அருமையான விளக்கங்கள் நமக்கு தர்றாங்க. வரக்கூடிய பெண் வாயாடியாக அமைந்து விட்டால் ரொம்ப அந்த வீட்டுல எனி டைம் சண்டை தான் இருக்கும்.
வாலிபர்கள்லாம் இருக்கிறதுனால பொண்ணு பார்க்கும்போது எதை பார்க்கணும், வெறும் அழகை மட்டும் பாத்திரக்கூடாது. எதை பார்க்கணுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்கன்னா, வாயாடியான பெண் அமைந்து விட்டால் அப்படின்னு சொன்னா வீட்டுல நிம்மதி இருக்காது. அடுத்து சொல்றாங்க மலடி, அவங்களுடைய குடும்பத்துல எல்லோருக்கும் குழந்தைகள் பிறக்கிறது விஷயமா அவங்களுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய சின்னம்மா பெரியம்மாக்கள், இவங்களுக்கெல்லாம் குழந்தை நல்ல முறையில பெற்று எடுக்கக்கூடியவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக, திடமானவர்களாக இருந்திருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் கவனிக்கணும். குழந்தை இல்லாதவர்களை கட்டி கொண்டு வந்து நாம சிரமப்பட்டுற கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பெண்ணுன்னு சொன்னதுல இவ்வளவு விளக்கங்களை எல்லாம் நமக்கு என்ன செய்யறாங்க இமாம்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அதே மாதிரி ஆம்பளைக்கு வந்து போதுங்கிற மனசு இருக்கோ இல்லையோ, ஆனா பெண் வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த காசை வச்சு இன்னைக்கு நான் குடும்பம் நடத்திடுவேன் அப்படிங்கிற அந்த போதுங்கிற மனசு கனாஅத்து இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இந்த வார்த்தையில இருந்து நமக்கு சொல்லி தருவாங்க. போதுங்கிற மனசு இல்லாத பெண் அப்படின்னு சொன்னா அதுவும் கூட ஒரு விதத்துல உனக்கு முசீபத்து தான். உன்னை கடன் வாங்க வச்சு, இல்லாத விஷயங்களை எல்லாம் வாங்க வச்சு, வரவுக்கு மேல் செலவு செய்ய வைத்து உன்னை பெரும் கடனாளியாக ஆக்கி விடுவாள். அதனால ரெண்டாவது விஷயமாக பெண் அப்படிங்கிற விஷயத்துல கூட உனக்கு முசீபத்து வர வாய்ப்பு இருக்கிறது, உனக்கு பீடை தரித்திரியம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதை கவனமாக தேர்ந்தெடுத்துக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையாக சொன்ன மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபரஸ் அப்படின்னு சொல்றாங்க ஹதீஸ்ல. ஃபரஸ்ன்னு சொன்னா குதிரைக்கு சொல்றது. வல் ஆதியாத் யضبஹ அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அருமையாக சொல்லி தருவான். ஒரு 5 ஆயத்துக்கள் அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்லுவான். பின்னாடி ஒரு செய்தியை சொல்ல வர்றான். ஆனா அப்படி செய்தியை சொல்ல வரும்போது வரிசையாக அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்களின் மீது சத்தியம் செய்வான். வல் ஆதியாத் யضبஹா, மூச்சு திணற விரைந்து ஓடக்கூடிய அவைகளின் மீது சத்தியமாக. மூச்சு திணற ரொம்ப விரைந்து ஓடுறது அந்த குதிரை தான். அந்த குதிரையை அல்லாஹ் தஆலா மென்ஷன் பண்ணியே சொல்றான். அடுத்து அந்த குதிரைகிட்ட உண்டான இரண்டாவது சுபாவத்தை சொல்லும் போது வல் முகீராத்தி ஃபல் மூரியாத்தி கத்ஹா அல்லாஹ் சொல்றான். அதாவது தன்னுடைய கால் குழம்புல வந்து அது குதிரைக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த லாடம் கட்டி அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த அந்த லாடத்தை என்ன செய்யணும்னு சொன்னா தரையில அடிச்சு, இப்ப சில நேரங்கள்ல இந்த கல்யாண வீடுகளுக்கு வரக்கூடிய குதிரை எல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமா டான்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அது மாதிரி அந்த காலத்துல போருக்காக வேண்டிய குதிரையை என்ன செஞ்சு வச்சிருப்பாங்களா, தயார் செஞ்சு வச்சிருப்பாங்களாம். அந்த குதிரை ஒரு துள்ளி ஒரு திமிர்றத பார்த்தாலே எதிரிக்கு பயம் வருமா, அந்த அளவுக்கு உண்டான பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி அப்படி தங்களுடைய கால்களை தரையின் மீது அடித்து தீப்பொறியை கிளப்பி கொண்டு செல்லக்கூடிய அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் ரெண்டாவது அந்த குதிரையை பத்தி சொல்றான். அடுத்து ஃபல் முகீராத்தி சுபஹா, பாய்ந்து போகக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமாக. நல்லா கவனிச்சு பாருங்க. எதிரிய நோக்கி போனா முதல் அடி நமக்கு தான் விழுகும் அப்படிங்கிறது குதிரைக்கு நல்லா தெரியுமா. தெரிஞ்சிருந்தும் முன்னாடி போகுது அப்படின்னு சொன்னா எஜமானனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுது பாருங்க. அதனால அந்த பாய்ந்து போகக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த 3 சத்தியத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த குதிரையின் மேல சத்தியம் பண்ணி சொல்றான். இந்த குதிரையை பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, பீடை முசீபத்து அப்படின்னு இருக்கிறதாக இருந்தா அந்த குதிரையினுடைய விஷயத்துல இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, வெறும் பயணத்துக்கு மட்டும் லாயக்கான குதிரையாக அது இருந்துருச்சுன்னு சொன்னா, உனக்கு எமர்ஜென்சியில போருக்கு கலந்து கொள்ள போக முடியாம இருந்துச்சுன்னா நீ மாட்டிக்கிடுவ. முரண்டு பிடிக்க குதிரையாக இருந்துச்சுன்னு சொன்னா, சில குதிரைகள் எல்லாம் பாக்குறோம் தன்னுடைய அது வாழ்நாள்ல ஒரே ஒரு எஜமானனை மட்டும்தான் தேர்ந்தெடுக்குமா, எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துக்கிடாதான். அப்படி குதிரைகள் எல்லாம் இருக்கு. யூடியூப்ல தட்டி பார்த்தோம்னு சொன்னா குதிரைன்னு போட்டாலே அதை பத்தி உண்டான ஒவ்வொரு விஷயங்களும். இப்ப எப்படி கார்கள்லாம் லட்சக்கணக்கில் வருது, அது மாதிரி ஒரு குதிரை 5 லட்சம் 6 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு விலை உயர்ந்த குதிரை. ஆனா அது வாழ்நாளில் ஒரே ஒரு எஜமானனை மட்டும்தான் தேர்ந்தெடுக்குமா, 2வது ஆளு தேர்ந்தெடுக்காதான். யார் போய் ஏறினாலும் தள்ளி விட்டுரும். அப்ப இது மாதிரி முரண்டு பிடித்தல் அப்படிங்கிறது குதிரைக்கே உண்டான ஒரு டிஃபால்ட்டான குணம். அது இது மாதிரி உண்டான முரண்டுகள் உண்டான குதிரைகளை நீங்க தேர்ந்தெடுத்துறாதீங்க அப்படிங்கிறத அந்த நேரத்துல உண்டான விளக்கமாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம், ஃபரஸ் அப்படின்னு சொன்னால வாகனம் அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். என்ன சொல்லலாம், வாகனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம தகுதிக்கு மீறிய வாகனங்கள் நாம் வாங்குவது அப்படிங்கிறதும் அதுல அடங்கும். அது அது முசீபத்தை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும். இப்ப வர்ற வாகனம் எல்லாம் பார்த்தோன்னா பின்னாடி யாரையுமே உட்கார வைக்க முடியாது. உட்கார்ந்து ஓட்டிட்டு போற ஆளு பள்ளத்துக்குள்ள கிடக்கிற மாதிரியும், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆளு குதிரை மேல ஒசரத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் தான் இப்ப உண்டான வாகனங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு எமர்ஜென்சிக்கு வீட்டுல உள்ள பெரியவங்களை ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனா கூட இப்ப உள்ள வாகனங்கள் சரி கிடையாது.
அப்ப அந்த மாதிரி உண்டான வாகனங்களை எல்லாம் நாம தேர்ந்தெடுத்துட கூடாதுங்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கூட அந்த ஃபரஸ் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த மூன்றாவதுல ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது அந்த வாகனங்கிற பொதுப்படையான அர்த்தம் வைத்தால் அது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. அந்த காலத்துல இருந்த குதிரைக்கும் அது வாகனங்கிறதை எடுத்துக்கிடலாம். இந்த காலத்துல இருக்கக்கூடிய நாம் எதுலெல்லாம் பயணம் செய்கிறோனோ எல்லாவற்றுக்கும் அது பயன்படுங்கிற அந்த கருத்தை நமக்கு என்ன செய்யறாங்க பெருமக்கள் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக முசீபத்து அப்படிங்கிறது இருக்கிறதாக இருந்தா இந்த மூன்று விஷயங்கள்ல இருக்கலாம், அதனால கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஆனா இந்த மூணுல கவனமா இருக்கிறத விட்டுட்டு மற்றதுல எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், கவனமாக இருப்பதாக நாம் காட்டிக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை பெரும்பகுதி கருப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, கருப்பா அதை போய் எதுக்கு, அது கருப்பு சட்டை போட்டாலே எங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல சிகப்பு நிற சட்டையை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விளங்கி வச்சிருக்கிறாங்க. சிகப்பு போட்டா அதனால இன்னைக்கு எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நாம் பார்க்கிறோம். அதாவது கலர்களை வைத்து எந்த விதமான ஒரு துர்ச்சகனம் என்பது இல்லை அப்படிங்கறத நாம் கவனத்தில் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள். எப்படி மதீனாவுக்கு எம்டியா போனாங்க இல்லையா, அபூபக்கர் நாயகமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு எம்டியா போனாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருடம் 7 வருடத்திற்குள்ளாக மக்காவையே வெற்றி கொள்ளும் அளவிற்கு ஒரு பெரும் கொண்ட கூட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்குள்ள போறாங்க. முடிசூடா மன்னராக போறாங்க. அப்படி போகும்போது கருப்பு தலப்பாகையோடு போனாங்கன்னு ஹதீஸ்ல வருது. கருப்புங்கிறத இது நீ துர்ச்சகனமாக பார்க்காது, இது வெற்றியின் சின்னம் அப்படிங்கிறத அப்படியும் நீ நினைக்கணும். வெற்றி தோல்விங்கிறது கலர்கள்ல கிடையாதுங்கிறத உணர்த்துறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலப்பா கட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் நாம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை ஆக நம்மளுடைய வாழ்க்கைகள்ல நம்ம யதார்த்தமாக கடந்து போகக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதை நாம துர்ச்சகனமாக பார்க்காமல் நபியவர்கள் எதோடு எதை சேர்த்து சொல்றாங்களோ அந்த விஷயங்கள கவனம் செலுத்தக்கூடிய நல்ல முஃமின்களாக நாம இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, லா தியரத, சகுனம் பார்க்கிறது துர்ச்சகனம் பார்க்கிறதுங்கிறது எதுலையுமே கிடையாது. வகைருஹா அல்ஃபால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அந்த துர்ச்சகனம் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு வகைருஹா, சகுனம் அப்படிங்கிறது இருக்கிறதாக இருந்தா அல்ஃபால், நல்ல வார்த்தைகள்ல இப்ப நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதாக இருந்தா இப்படி சொல்லலாம். எல்லாத்திலையுமே நம்ம மைனஸாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காயினுக்கு எப்படி தலை பூ அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி எல்லா விஷயத்திற்கும் மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா பிளஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு எல்லாத்திலையும் பிளஸ்ஸா பாரு அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. வகைருஹா அல்ஃபால், எந்த காரியமாக இருந்தாலும் அதுல மைனஸை நீ பார்க்காத, நல்ல விஷயத்தை அதுல இருந்து நீ எடுத்துக்கோ அப்படிங்கறத வகைருஹா அல்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. ஃபால் அப்படின்ன உடனே சஹாபாக்களுக்கு அது வார்த்தை புதுசாக இருந்ததுனால நம்மளும் கேட்கும் போது ஃபால்னா என்னங்கிறது விளங்கல இல்லையா, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே கேட்கிறாங்க, காலு வமல் ஃபால் யா ரசூலல்லாஹ், ஃபால்னா என்ன நபியே அப்படிங்கிறத சஹாபாக்கள் கேட்டும் போது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கலிமத்து ஸாலிஹத்து யஸ்மஉஹா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் கேட்கக்கூடிய நல் வார்த்தைகள் தான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது விளங்குறதுக்கு ஒரு என்னுடைய வாழ்வுல நடந்த ஒரு செய்தி. மலேசியால என்னுடைய உஸ்தாது பள்ளியில இமாமாக இருக்கும்போது அங்கிருந்து யதார்த்தமாக வாரத்துல ஒரு முறை நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு மத்தியில உரையாடி கொள்வோம். அதாவது அது வெறும் பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களால் முடிஞ்ச செலவாத்துகளை ஒரு வாரம் ஓதணும். வியாழக்கிழமை நம்ம அந்த செலவாத்து மஜ்லிஸை நம்ம என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கணும். ஒரு துவா மஜ்லிஸ் மாதிரி வச்சு துவா முடிச்சுட்டு நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு மத்தியில பேசிக்கொள்வோம். அப்படி பேசும்போது ரொம்ப சளி பிடிச்ச மாதிரி மூக்கு கொணன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஏர்டிகாப்ல இருந்து ஏசில இருந்ததுனால ஒத்துக்கிடல, சளி பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த சொல்லும் போது இப்ப நான் சொன்னேன், இல்ல இது கபூலியத்துக்கு உண்டான அடையாளம் தான், அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது நாம் இருந்த ஏர்டிகாப்பை நாம் செய்த இந்த நோம்பினுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக இது போன்ற சின்ன சின்ன அசனாத்துகள் நோய்கள் நமக்கு வர்றது, நமக்கு அது கபூல் செஞ்சுட்டான் அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம், நாம் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு உண்டான அடையாளம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இதுதான்ப்பா ஃபால் அப்படின்னு உடனே விளக்கம் சொன்னான். ஃபால் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அதாவது ஒரு கஷ்டமான நேரத்துல ஒரு நல்ல வார்த்தையை புரிந்து கொண்டு இது நல்லதற்கு உண்டானது, இது மைனஸ் கிடையாது பிளஸ் நினைக்கிறோம் பாருங்க, இதற்கு பெயர் தான் ஃபால் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு பயணம் போறாங்க அல்லது ஏதாவது ஒரு போருக்கு போறாங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வீட்டுல போய் பார்த்துட்டு போவாங்களாம். அதே மாதிரி போருக்கு போயிட்டு வரும்போது ஃபாத்திமா அம்மாவை பார்த்துட்டு வருவாங்க அப்படிங்கிறதாக நமக்கு வரலாறு சொல்லுது. என்னன்னு பார்க்கும்
போகும்போது, ஃபத்தும் அப்படின்னு சொன்னாலே வெற்றின்னு அர்த்தம். போருக்கு போகும்போது வெற்றியோடு போகணும், வெற்றிங்கிற எண்ணத்தோட போகணுங்கிறதுனால இது மாதிரி எல்லாத்தையுமே பிளஸ் ஆக பார்க்கணுங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி உண்டான செய்திகள் நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதற்கு பெயர் தான் அரபியில பால் என்று சொல்வார்கள். இது போன்று எல்லாத்தையும் பிளஸ் ஆக மதிக்கக்கூடிய, பிளஸ் ஆக பார்க்கக்கூடிய, நலவாகவே கருதக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.